2024 பிஜேபிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி எடப்பாடி அடி வாங்கிட்டார். அடி வாங்கினதுனாலதான் சீமான் இவரு அண்ணாமலை ஒரு பெரிய அணி அமைச்சிருவாரு இவரோட தான் பிஜேபிக்குள்ள மக்களவையிலே வராதவர். மக்களவையில வந்திருந்தா ஒரு 15 MP சீட்டா ஜெயித்திருக்கலாம். அதுக்கே வராதவர் சட்டமன்ற தேர்தலுக்குள்ள பெரிய ரெலவன்ஸ் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கிடையாதுங்கிற அந்த சூழ்நிலையிலும் 2021 சட்டமன்றம் பிஜேபியால தான் தோத்துன்னு செங்கோட்டையன், ஜெயக்குமார், CV சண்முகம் போன்றவங்க எல்லாம் பேசிய நிலைமையிலும் அந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாரு. வந்து சீட் ஷேரிங் அங்க முடியல. அவரை இங்க உள்ள கொண்டு வர்றதுக்கும் செங்கோட்டையன் ஒரு கருவியா பயன்படுத்தினாங்க அமித்ஷா, நிர்மலா சீதாராமன். ஸோ சீட் ஷேரிங் முடியறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்திருக்கிறதுனால அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுங்கிறது தான் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 4 வாரத்துக்குள்ள அந்த இதை தேர்தல் ஆணையம் முடிக்கணும்னு ஒரு வழக்க ஐயா எடப்பாடி பழனிசாமி போட்டிருந்தாங்க. அது இன்னும் முடியல. அது சட்டமன்ற தேர்தல் நெருக்கம் வர அது இருக்கும். ஸோ இந்த சீட் ஷேரிங்ல எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஈல்டாகி தான் தீரணும். இதுவரை ஈல்டாகல. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாரு. 5 சீட்டு தான் கொடுத்தாரு, 20 சீட்டு தான் கொடுத்தாரு. அண்ணாமலை டஃபா பார்கெயின் பண்ணதுனால உடஞ்சிது. இப்போ அண்ணாமலை மேல பலரும் எரிச்சலும் கோபம் கூட படுறாங்கன்னா அண்ணாமலை டஃபா பார்கெயின் பண்ணி அந்த கூட்டணியை உடைச்சிட்டாருன்னு தான். அண்ணாமலை மட்டும் காரணம் இல்லை. நியாயத்துக்கு புறம்பா 6 சீட்டுக்கு தரமாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியும் காரணம். மீண்டும் சீட் ஷேரிங்ல அந்த அணி உடஞ்சதுன்னா எடப்பாடிக்கு 2வது இடம் கேள்விக்குறியாகும். அவர் 21 தோல்விக்கு காரணம்னு சொன்ன பாஜக கிட்ட கூட்டணிக்கு வந்திருக்கிறாருனாலே 2வது இடத்தை தக்க வச்சு கொள்ளதுக்கு தான் அந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. ஸோ மீண்டும் பாஜகவை மறைச்சிக்கிட்டு 2வது இடத்துக்கு சிக்கல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எடப்பாடி உருவாக்க மாட்டார். அதனால்தான் நடிகர் விஜய் மேட்டர்ல கூட ராஜேந்திர பாலாஜியை வச்சு 20 சீட்டுக்கு தான் விஜய் தகுதின்னு விஜய அண்டர்மைன் பண்ணி கடைசியா அவரா சொல்ல முடியாம விஜயா சொல்ல முடியாம இவர் நிர்மல்குமாரை வச்சுக்கிட்டு நாங்க தனிச்சுதான் போட்டிங்கிற மாதிரி ஒரு கருத்தை விஜயே சொல்லிட்டாரு. அதற்கும் எடப்பாடி பழனிசாமி நாங்க கூட்டணி பேசவே இல்லை. வந்தா வா, வரலன்னா போ, நீ மண்குதிரணி ஆர்டி சொல்றது எனக்கு தெரியும், நீ பலம் நிரூபிக்காதவன்னு ஆர்டி சொல்றது தெரியும், என் கருத்தை இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி ஐயா எடுத்துக்கிட்டு பாஜக தான் முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு. அதுல பாஜகவை என்னையும் பிரிக்க சதி, உடைக்க சதிலாம் என்ன சொன்னாரு. அது கண்டிப்பா எங்க ஆர்டி டீம் தான் சொல்றாரு. நாங்க 20% உள்ள வந்ததை நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா சீட் ஷேரிங்ல இவர்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல ஆர்டி டீம் தான் ரொம்ப தெளிவா இருக்குது.